a very, very historic and emotional day for all the congressmen in Tamil Nadu. Last 59 years, our cadre was struggling day in and day out with our ideology, without seeing a ray of hope of a power in the government. So our cadre were always aspiring to share power in the government so that we can serve the community, Tamil Nadu community, in a better way. So after 59 years, today is the day where our two ministers have been inducted into this new cabinet. We dedicate both these ministries to our committed, dedicated, loyal, hardworking cadre who selflessly worked throughout with our ideology. We also thank our leadership also that they stood by the cadre during last 59 years when they did not had any share of power. I hope our both the ministers will dedicate themselves to the cause of the workers. Every month, one day, they will be available for our cadre and the Satyamurthy Bhavan. One room here will be dedicated to both the ministers so that any worker, any office bearer from anywhere from Tamil Nadu, if they have any grievance, if they have any issues, they should be free to approach our ministers. So our ministers will be freely available to our cadre once a month at the Satyamurthy Bhavan. So what are the departments allotted for the both ministries? Our Vishwanath is given higher education and science and technology, whereas our CLP leader Rajesh Kumarji is allotted tourism and some other portfolios. Tourism and education. There is a continuous problem that NEET exam that lies under the now we are going to our party standards See, it's just let our ministers take a charge. They will go as per the party line. Whatever is sentiments of Tamil Nadu are there, that will be protected. Whatever the issues before Tamil Nadu people are there, those will be addressed. And I am confident both our ministers are capable ministers of handling the portfolios independently. The Kamraj rule, Kamraj legacy and Kakand legacy is the roadmap for both the ministers how to use the ministries for the public good. Thank you. Sir, number 1967 பிறகு பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய ஆட்சி அமைக்க வேண்டும் என்று தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியினுடைய கடைகோடி தொண்டர்கள் விரும்பினாங்க. தொண்டர்களுடைய விருப்பம் நிறைவேறி இருக்கிறது. தொண்டர்கள் இந்த ஒரு பெரிய மதிப்புடைய ஒரு அமைச்சர் பதவியை தந்திருக்காங்க. அந்த அமைச்சர் பதவியை நாங்கள் மக்களுக்காகவும் கட்சியினுடைய கடைநிலை தொண்டர்களுக்காகவும் நாங்கள் பணியாற்றுவோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இல்ல, சுற்றுலாத்துறை கொடுத்திருக்காங்க. அதை போய் பார்த்து அதை எங்கெங்க எந்தெந்த மாவட்டங்களை சுற்றுலாத்துறையை மேம்பட செய்ய முடியுமோ அதெல்லாம் நேரடியாக ஆய்வு செய்து அதற்கான பணியை நான் மேற்கொள்வேன். நிச்சயமாக டிரான்ஸ்பரன்சியா இருக்கும். ஏன்னா எங்க கட்சியை பொறுத்தவரையில கதர் சட்டை கதர் வேட்டி உடுக்கக்கூடியவங்க எந்த காலத்திலையும் காமராஜருடைய தொண்டர்கள் எந்த தவறையும் செய்ய மாட்டார்கள். எந்த விதமான சந்தேகமும் நீங்க உங்களுக்கு வேண்டாம். நிச்சயமாக எங்களுக்கு ஒதுக்கி இருக்கின்ற துறையை நாங்கள் முழுவதுமாக பயன்படுத்துவோம். எல்லா மாவட்டத்துக்கும் நாங்கள் போவோம், ஆய்வு பண்ணுவோம். இதன் மூலம் எங்க கட்சியை வளர்ப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இது இருக்கும். Thank you.
சரி. காமராஜர் புகழ், காமராஜர் புகழ், வருதலை காமராஜர் புகழ். தமிழ் 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 இங்கிலீஷ் சொல்லு. அண்ணா அண்ணா போட்டு போன போன நீங்க கேளு கேளு கேளுங்க சார். சார்ல போட்டு கேள்வி கேட்டீங்கன்னா தெரியும். நீ கேளுங்க சொல்லு. இல்ல இது காங்கிரஸ் கட்சியினுடைய கடைநிலை தொண்டருடைய கனவு, கடைநிலை தொண்டர்களுடைய விருப்பம் 1967க்கு பிறகு 59 ஆண்டுக்கு பிறகு இன்னைக்கு நிறைவேறி இருக்கிறது. எங்களை பொறுத்தவரையில் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற துறை மூலம் மக்களுக்காக பணியாற்றுவோம், அதே சமயம் கட்சி வளர்ச்சிக்காகவும் பணியாற்றுவோம். நிச்சயமாக வெற்றிகரமாக செயல்படும். ஏன்னா மக்கள் எஜமானர்கள், மக்கள் தான் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்காங்க. அந்த தீர்ப்புக்கு ஏற்றவாறு நிச்சயமாக மாண்பு முதல்வர் அவர்கள் சிறப்பாக இந்த ஆட்சியை கொண்டு செல்வார் என்பது எங்களுக்கு நல்ல நம்பிக்கை இருக்கிறது. இல்ல ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியில தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அந்த தேர்தல் அறிக்கையில என்னென்ன குறிப்பிட்டிருக்குமோ அதை நிச்சயமாக சட்டமன்றத்தில் வலியுறுத்துவோம்.